Disclaimer: this is for educational purposes only and not professional advice. This is for இது வெறும் படிப்பு சம்பந்தமானது தான். ஒரு டாக்டரோட அட்வைஸ் கிடையாது. ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னு பார்த்துக்க வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி அண்ட் டென்டிஸ்ட்ரி பார்ட் 3. பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தோம். இப்போ இன்னைக்கு பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம இன்னைக்கு என்ன இதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தாக்கா வந்து அனீமியா, லுக்கீமியா, ஹெமரேஜிக் டயாஸ்டிசிஸ், அப்புறம் பேஷண்ட்ஸ் ஆன் ஆன்டிகோஆகுலன்ட்ஸ், இந்த மாதிரி மெடிக்கல் கண்டிஷன்ஸோட வந்தாங்கன்னா நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம், எப்படி அவங்க அப்ரோச் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் வந்து அனீமியாவோட வர பேஷண்ட்ஸ் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து எவாலுவேட் பண்ணணும். ஏன்னாக்கா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நார்மல் எக்ஸ்ட்ராக்ஷன்லேயே வந்து அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து தின்னிங் டவுன் ஆஃப் பிளட் வந்து இருக்கும். இது ஒரு ரீசன். இந்த ஒரு ரீசன்னால அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் வந்து அதிகமாக இருக்கும். செகண்ட் ரீசன் அப்படின்னு பார்த்தாக்கா வந்து பேஷண்ட்க்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அனிமிக் பேஷண்ட்ஸில். ஸோ இப்போ நம்ம வந்து ஏதாவது சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அந்த சப்நார்மல் ஹீமோக்ளோபினை விட வந்து இன்னும் கம்மியாயிடும். அப்போ என்ன ஆகும் பார்த்தாக்கா வந்து ப்ளீடிங்னால ஹீமோக்ளோபின் கம்மி. அதனால வந்து என்ன ஆகும்னு பார்த்தாக்கா வந்து நார்மல் இண்டிவிஜுவல் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துப்பாங்க. லைக் அந்த மிச்சம் இருக்கிற ஹெச்பி வந்து டிஷ்யூ ஹைபாக்சியா அதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஆனால் அனிமிக் பேஷண்ட்ஸில் வந்து ஹீமோக்ளோபின் வந்து கிரிட்டிக்கல் லெவலில் விட வந்து கீழே போகிறதுனால வந்து டிஷ்யூ ஹைபாக்சியா, டாக்கிகார்டியா, ஹைப்போடென்ஷன் அண்ட் கார்டியோவாஸ்குலர் கொலாப்ஸ்லாம் கூட நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து இவங்களை வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து மானிட்டர் பண்ணிட்டு சர்ஜரிக்கோ இல்லை ஒரு எக்ஸ்ட்ராக்ஷனுக்கோ எடுத்துக்கணும். செகண்ட், அதுக்கப்புறமா வந்து என்னென்னலாம் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் செக் பண்ணணும். ஹெமாட்டோக்ரிட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். ப்ளஸ் பேஷண்டோட ஹெமட்டாலஜிஸ்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சிக்கிள் செல் அனிமியாவில் வந்து பெயினும் சிவியர் ஸ்ட்ரெஸ்ஸுமே வந்து எல்லா பேஷண்ட்ஸுமே பெயினும் சிவியர் ஸ்ட்ரெஸ்ஸும் அவாய்ட் பண்ணலாம். எஸ்பெஷலி இந்த சிக்கிள் செல் அனிமியாவில் வந்து இது பண்ண இல்லாட்டி வந்து சிக்கிள் செல் கிரைசிஸ் வந்து ரிசல்ட் ஆகும். அண்ட் இவங்களுக்கு வந்து ப்ரீ மெடிகேஷன் அண்ட் பெயின் கண்ட்ரோல் கொடுத்துட்டு ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபவுண்ட் அனஸ்தீசியா வந்த பிறகு நம்ம ப்ரொசீஜர் பண்ணுறதும் நல்ல ஆப்ஷன். அண்ட் ரொம்ப வந்து டிஷ்யூ வந்து மேனிபுலேட் பண்ணக்கூடாது. அண்ட் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து ஒரு செகண்டரி டிசீஸாக இருக்கலாம், இல்லாமலேயும் இருக்கலாம். ஸோ அதையும் ரூல் அவுட் பண்ணணும். ஏன்னா வந்து அதை ரூல் அவுட் பண்ணலைன்னா வந்து இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் ஃப்ராக்சர் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் லோக்கல் அனஸ்தீசியா பொறுத்த வரைக்கும் எல்லா லோக்கல் அனஸ்தீசியாவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மெத்ஹீமோக்ளோபின் மியா இல்லை கன்ஜென்டல் இடியோபெத்திக் அனிமியாவில் வந்து என்னதுன்னு பார்த்தாக்கா வந்து 2 டைப் ஆஃப் லோக்கல் அனஸ்தீசியா வந்து கொடுக்க முடியாது. ஒன்று வந்து ஆர்டிகேன், இன்னொன்று வந்து ப்ரிலோகேன். ஏன் கேட்டிங்கனாக்கா வந்து இந்த இது வந்து அயர்ன் வந்து ரெடியூஸ்ட் ஃபார்ம்ல தான் வந்து நார்மல் ஹீமோக்ளோபின்ல இருக்கு. ஆனால் வந்து மெத்ஹீமோக்ளோபினேமியால வந்து அயர்ன் வந்து ஆக்சிடைஸ்டு ஸ்டேட்ல இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தாக்கா வந்து ஆக்சிஜனோட பைண்ட் ஆகிற கெப்பாசிட்டி இல்லை. அண்ட் இன்னொன்று வந்து ஆக்சிஜன் ஹீமோக்ளோபின் டிசோசியேஷன் கர்வ் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தாக்கா வந்து மிச்சம் இருக்கிற ஹீம் மாலிகூல்ஸ் வந்து டைட்டாக வந்து அந்த ஆக்சிஜன் மாலிகூல்ஸை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ வந்து இப்போ வந்து சப்போஸ் வந்து இப்போ வந்து இந்த 2 இது கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, இந்த ப்ரிலோகேனோ ஆர்டிகேனோ கொடுக்குறோம் அப்படின்னாக்கா என்ன ஆகும்னு பார்த்தாக்கா வந்து இதுக்கு வந்து ஆக்சிடைசேஷன் பொட்டன்ஷியல் இருக்கு இந்த 2 இதுக்கு, ஆர்டிகேனுக்கும் ப்ரிலோகேனுக்கும். அண்ட் அதனால வந்து இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்தோம்னா வந்து அந்த இது வந்து ஆக்சிடேஷனை வந்து இன்க்ரீஸ்டா இது பண்ணும். ஆக்சிடேஷன் வந்து இன்க்ரீசஸ் ஆகும். அதனால வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தாக்கா வந்து
இந்த அனிமியா வந்து அக்ரிவேட் ஆகுது. அதனாலதான் வந்து நம்ம வந்து இதை வந்து ரிலேட்டிவ் கான்ட்ராண்டிகேஷன் அப்படின்ட்டு சொல்றோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தாக்கா வந்து லுக்கீமியா வந்து என்னதுன்னு பார்த்தாக்கா வந்து ஒரு நியோபிளாசம். எதனால ஒயிட் செல்ஸ்ல வந்து ஏதோ குவாலிட்டி இல்லை குவான்டிட்டேட்டிவ் டிஃபெக்ட் இருக்கு ஒயிட் டபிள்யூபிசியில். ஸோ இந்த பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பேஷண்டோட ஹெமட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறம் தான் இது பண்ணணும். இந்த பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப சிவியர் இன்ஃபெக்ஷனுக்கும் ஹெமரேஜ்க்கும் வந்து ரொம்ப ரொம்ப சசப்டபிளா இருப்பாங்க. ஏன் பார்த்தாக்கா வந்து இங்க ஓரல் மைக்ரோஃப்ளோரா வந்து ஃபுல் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் மைக்ரோஃப்ளோரா தான் ஓரல் கேவிட்டில இருக்கு. ஸோ மைனர் ட்ராமா இல்லை ஏதாவது மியூக்கோஸா வந்து டிஸ்டர்ப்ட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தாக்கா வந்து பாக்டீரியா வந்து ஓரல் கேவிட்டில இருந்து பிளட் ஸ்ட்ரீமுக்கு வந்து என்ட்ரி ஆகிட்டு சர்ஜிக்கல் சைட்ல வந்து இன்ஃபெக்ஷன் இல்லை ஆஸ்டியோமைலைட்டிஸ் ஏதாவது வந்து காஸ் பண்ணலாம். அண்ட் அதுவும் தவிர லுக்கீமியா வந்து போன் மேரோ ஃபெயிலியர் வந்து இன் சிவியர் கேசஸ்ல வந்து இன் லேட்டர் ஸ்டேஜஸ்ல வந்து இதுவாகும். அதனால வந்து இம்மெச்சூர் ஒயிட் பிளட் செல்ஸ் தான் வந்து ஃபார்ம் ஆகுது. அதனால வந்து நார்மல் பிளட் செல் ப்ரொடக்ஷன் வந்து நடக்காது. இதனால வந்து இன்ஃபெக்ஷனோட ரிஸ்க் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா வந்து இம்மெச்சூர் பிளட் வெசல்ஸ் ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் இருக்கிறதுனால வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து இம்பேர்டா இருக்கு. அதனால வந்து சிம்பிள் ப்ரொசீஜர் பண்ணாலே இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கு. அண்ட் அதே மாதிரி பிளேட்லெட்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகுறதுமே வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால வந்து ப்ரொலாங்டு கண்ட்ரோல்டு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ப்ளீடிங் நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இதை வந்து எப்படி இது பண்றது அப்படின்னு பார்த்தாக்கா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹெமட்டாலஜி கன்சல்டேஷன் அப்டைன் பண்ணிட்டு அவங்க இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து தான் ப்ரொசீஜர் பண்ணணும். அண்ட் சப்போஸ் எந்தெந்த ஏரியால வந்து ஐ மீன் மல்டிபிள் இன்ஃபில்ட்ரேஷன் பிளாக் கொடுக்கலாம். ஆனா அதுவே வந்து ஐஎன்பி கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா கொடுக்கலாம். ஏன்னா வந்து இட் ஹாஸ் இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் ஹெமட்டோமா. ஸோ பேஷண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அண்ட் ஆன்டிபயோட்டிக் ப்ரொஃபிலாக்சிஸ் வந்து கொடுத்துட்டு இது பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தாக்கா வந்து ஹீமோரஜிக் டயாஸ்தியாசிஸ். ஹீமோரஜிக் டயாஸ்தியாசிஸ் வந்து என்னதுன்னு பார்த்தாக்கா வந்து ப்ளீடிங் டிசார்டர்ஸ் தான். ஓகே, டைப் ஆஃப் ப்ளீடிங் டிசார்டர். ஃபர்ஸ்ட் வந்து ப்ளீடிங் டிசார்டர்ஸ் வந்து 3 குரூப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம். இன்னும் வாஸ்குலர் டிசார்டர், அது பிளட் வெசல் வால்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு, இல்லை கேப்லரிஸ்ல பிரச்சனை இருக்கு, அதான் வந்து வாஸ்குலர் டிசார்டர். அப்புறம் வந்து த்ரோம்போசைட்டிக் டிசார்டர்ஸ், அதாவது பிளேட்லெட்ஸ்னால பிரச்சனை இருக்கு. அப்புறம் வந்து ஹீமோரஜிக் டயாஸ்திசிஸ். இதுல என்னதுன்னு பார்த்தாக்கா வந்து கோஆகுலேஷன்ல பிளட் கிளாட்டிங்ல வந்து பிரச்சனை இருக்கு. இதுதான் 3 டிசார்டர். ஒன்று என்னதுன்னு பார்த்தாக்கா வந்து வாஸ்குலர் வால்ல, த்ரோம்போசைட்டிக், பிளேட்லெட்ஸ்ல, அண்ட் ஹீமோரஜிக் டயாஸ்திசிஸ் வந்து கோஆகுலேஷன்ல. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து முன்னாடியே வந்து அவங்களுக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு வந்து நம்ம கிட்ட சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன பேஷண்ட்டோட ஃபிசிஷியன் கிட்ட முதல்ல கன்சல்ட் பண்ணணும். அண்ட் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் வந்து எங்கே பண்ணணும், ஹாஸ்பிட்டலில் பண்ணுறதா இல்லை டென்டல் செட்டப்பில் பண்ணுறதான்றத முதல்ல கேட்டு, ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஹாஸ்பிட்டல் செட்டப் தான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு சில லெபார்டரி டெஸ்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும். என்ன இது பார்த்தாக்கா வந்து ப்ரோத்ரோம்பன் டைம், ஐஎன்ஆர், பார்ஷியல் த்ரோம்போபிளாஸ்டின் டைம், ஏபிடிடி, அதுக்கப்புறம் வந்து இது ஐஎன்ஆர், இது 4 எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் வந்து டைமும் பிளேஸும் வந்து நம்ம என்னதுன்றது இது பண்ணணும். அண்ட் ஹெமட்டாலஜிஸ்ட் என்ன மெடிசின்ஸ் கொடுக்க சொல்கிறாங்களோ அதை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இருக்கும். அண்ட் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் வந்து மார்னிங் தான் ஷெட்யூல் பண்ணணும். ஸோ எனி மெடிக்கல் எமர்ஜென்சி நம்ம வந்து உடனே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டைம் நிறைய இருக்கும். அண்ட்
ரீப்ளேஸ்மெண்ட் ஃபேக்டர் சப்போஸ் தேவைப்படுச்சு அந்த பேஷண்ட்க்கு அப்படின்னா வந்து டைம் வந்து அந்த லிமிட்டிங் வந்து அந்த அப்பாயின்மெண்ட் அது போட்டது. அண்ட் லோக்கலாக வந்து ப்ளீடிங் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். லைக் சூச்சரிங், ஸ்மூத்தனிங் போன் எட்ஜஸ், அப்புறம் வந்து காஸ் வந்து நல்லா இது பைட் பண்ண சொல்கிறது, ஆப்ஜெல் வைக்கிறது, ஒரு ஆக்சிஜன் செல்லுலோஸ் வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஏதாவது மெடிசின்ஸ் வந்து போஸ்ட்-ஆப்பாக என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். அண்ட் அதே மாதிரி ஆஸ்பிரின் வந்து அவாய்ட் பண்ணணும். ஆஸ்பிரின் அண்ட் அதர் NSAID இது வந்து ப்ளீடிங் டெண்டன்சி அதிகமாக இருக்கும், அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். அண்ட் அசிட்டோஅமினோஃபெனும் புப்ரூஃபனும் வந்து சேஃபர்ன்ட்டு கன்சிடர் பண்ணுறாங்க. ஏன் கேட்டாக்கா வந்து இது வந்து ப்ளீடிங் வந்து இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் வந்து அண்ட் தே டோன்ட் இன்டியூஸ் ப்ளீடிங். அதுக்கப்புறம் வந்து கோல்ட் ஃபுட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ் வந்து கொடுக்கணும். இதுதான் வந்து இவங்களுக்கு. அதுக்கு அடுத்து வந்து ஆன்டிகோஆகுலன்ஸ் பேஷண்ட். ஆன்டிகோஆகுலன்ட் பேஷண்ட்ஸ் வந்து என்னன்னாக்கா வந்து ஒரு வேரியஸ் கார்டியோவாஸ்குலர் கண்டிஷன்ஸ் இருக்கும். லைக் MIA, வாஸ்குலர் கிராஃப்ட், இல்லை ஸ்ட்ரோக்கு, ஏதாவது பேஷண்ட்டுக்கு இருக்கும். அதுக்காக வந்து அவங்களோட ட்ரீட்டிங் டாக்டர் வந்து ஆன்டிகோஆகுலன்ஸ் கொடுத்துருப்பாங்க. காமன் ஆன்டிகோஆகுலன்ஸ் அப்படின்னு பார்த்தாக்கா வந்து என்னென்னா வந்து கொமாரின் ட்ரக்ஸ், ஹெப்பாரின், அதே மாதிரி ஆஸ்பிரின். இது 3 தான் மோஸ்ட் காமனாக வந்து யூஸ் பண்ணுற ஆன்டிகோஆகுலன்ஸ். ஸோ இப்போ இந்த கொமாரின் ட்ரக்ஸ் வந்து என்னதுன்னு பார்த்தாக்கா வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தாக்கா வந்து நார்மல் ப்ரோத்ரோம்பின் டைமான 11-12 செகண்ட்ஸை வந்து 2 to 3 டைம்ஸ் வந்து அதிகப்படுத்திடும். அதனால வந்து இன்ட்ராவாஸ்குலர் கோஆகுலேஷன் வந்து நடக்கவே நடக்காது. அண்ட் இந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஃபேக்டர் 2, 7, 9, 10லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால இவங்களுக்கு வந்து சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் ஏதோ பண்ணோம்னாக்கா வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ப்ளீடிங் வந்து ப்ரொலாங்டாக இருக்கும். அண்ட் ஸோ எப்படி இவங்கள அப்ரோச் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் வந்து ஹெமட்டாலஜிஸ்ட், அதுக்கப்புறமா வந்து அவங்க கிட்ட கேட்டுட்டு ஆன்டிகோஆகுலன்ட் ரெடியூஸ் பண்ணணுமா, இல்லை டிஸ்கண்டினியூ பண்ணணுமா, இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணுமா, இந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா கேட்டு பேஷண்ட் தெரிஞ்சுக்கணும், கேட்டு டாக்டர் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து ப்ரோத்ரோம்பின் டைம் வந்து என்ன டிசைர்ட் ரேஞ்சில் இருக்கா, அதுக்கப்புறமா வந்து ஆன் த டே ஆஃப் சர்ஜரி அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தாக்கா வந்து நம்ம ப்ரொசீஜர் பண்ணிட்டு ஒரு 2 days கழிச்சு அவங்க வந்து இது கண்டினியூ பண்ணணும். அண்ட் நம்ம எப்பவுமே வந்து ஓரல் ஆன்டிகோஆகுலண்ட்டை வந்து நிறுத்துங்க இல்லை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லவே கூடாது. நெக்ஸ்ட் வந்து ஹெப்பாரின் ட்ரக்ஸ். ஹெப்பாரின் ட்ரக்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டு பேஷண்ட்ஸ் தான் வந்து அட்மினிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ அதோட எஃபெக்ட் வந்து 4 to 8 hours தான் வந்து, பட் இட் மைட் ப்ரொலாங் 24 hours. ஸோ இந்த ஹெப்பாரின் ட்ரக்ஸ் எடுத்துக்கிற பேஷண்ட்ஸ் வந்து அவ்வளோ நம்மளுக்கு கன்சர்ன் கம்மி. ஆனால் வந்து லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் வந்து டே டு டே பேசிஸில் வந்து டேப்லெட்ஸாக பேஷண்ட் எடுத்துப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தாக்கா வந்து டீப் வெயின் த்ரோம்போசிஸ்க்கு. ஸோ அந்த கண்டிஷனில் நம்ம வந்து டாக்டர் கார்டியாலஜிஸ்ட் கிட்ட இல்லை ஹெமட்டாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணிட்டு தான் நம்ம ப்ரொசீஜர் பண்ணணும். கடைசியாக பார்த்தாக்கா வந்து ஆஸ்பிரின் வந்து என்னதுன்னு பார்த்தாக்கா வந்து கொஞ்ச நாள் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ரீஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா வந்து இந்த ஆஸ்பிரின் வந்து ப்ரோத்ரோம்பின் டைமையும் பார்ஷியல் த்ரோம்போபிளாஸ்டின் டைமையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து பண்ணணும். அண்ட் இப்போ வந்து இந்த 3 கண்டிஷன்ல இருக்காங்க. எப்படி நம்ம இப்போ இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் அட்ரஸ் பண்றது, இந்த 3 ஆன்டிகோஆகுலன்ட் எப்படி அட்ரஸ் பண்றது பார்த்தாக்கா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோத்ரோம்பின் டைம் எடுக்கணும், அதுக்கப்புறம் பார்ஷியல் த்ரோம்போபிளாஸ்டின் டைம் எடுக்கணும், அதுக்கப்புறம் ப்ளீடிங் டைம், டைம் எடுக்கணும். ஸோ எடுத்துட்டு என்ன இது நார்மல் லெவல்ல இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீஜரை ஃபாலோ. அண்ட் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து கம்மியான டைம் அண்ட் செஷன்ல வந்து பண்ணிடணும். சப்போஸ் எமர்ஜென்சி கேசஸ் இருக்கு அப்படின்னா வந்து டென்டோ அல்விலார் ஆப்சஸ் அக்யூட்டா இருக்கு, ட்ரெயின் பண்ணணும், இல்லை செல்லுலைட்டிஸ் இருக்கு ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னாக்கா வந்து இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் செட்டப்ல பண்றது இட் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன்.
அதே சமயத்தில் ப்ளீடிங்கும் வந்து நம்ம ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ண முடியும். தேங்க்யூ.